ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது இந்த வாரம் கேப்டனாக யார் வர போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் சூப்பராக செம்ம மாதம் போயிட்டுருக்கு. ஈஸியான டாஸ்க்கு, ஆனால் பயங்கரமாக ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு லெமனை வந்து ஸ்பூனில் வச்சு வாயில் கவிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும் பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும். ரொம்ப டஃப்பு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா கடகடன்னு அந்த இலக்கை போய் எட்டிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. அவங்க பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் வேணால் நடக்கலாம். யாருக்கு கீழே விழுது அவங்க அவுட்டுன்ற மாதிரி. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு முத்துக்குமாரன் வழக்கம் போல் வந்து கொஞ்சம் வாய் லொட என்ன பண்ணுறாரு, கலாய்க்கிறார். அவங்க வரும்போது ஆஹா மெல்ல நடமே என்னாகும் அந்த பாட்டை பாடுறாரு. எல்லாம் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் தலைவியான்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, தலைவனான்னு சொல்லிட்டு பாய்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. பட் இவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு. என்னென்னா வெளியிலேருந்து கலாய்ச்சி அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் இது பண்ணி விஜய் விஷால் வின் பண்ணுறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுறாரு போல இருக்குது. ஆனால் அது வந்துட்டு வெளியிலேருந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றதை தாண்டி தேவையில்லாத ஒன்று. ஏன்னா யாருக்காக இருந்தாலும் காண்டாகும். அந்த நேரத்தை பற்றி நம்ம பவித்ரா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். விரல நீட்டி கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குன்றாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. இன்னும் இந்த பொண்ணு திடீர்னு டென்ஷன் ஆகுது, ஏன்னா அவன் எப்பயுமே அப்படி தானே பேசுவான்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்குது? இதே நீங்கள் நிறைய வாட்டி இந்த மாதிரி விளையாடும்போது நாங்கள் சவுண்டு கொடுத்ததுக்கு கத்திருக்கீங்களா? இப்போ நீங்கள் மட்டும் எந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு செம்ம கத்துறாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அது இதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒன்று பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. எல்லோரும் அப்படி ஒரு மாதிரி கப்சிப்புன்னு ஆகிட்டாங்க. அந்த பக்கம் வேறு ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. யாருன்னு தெரில, அந்த அளவுக்கு ஒரு காண்டு சிரிப்பு முத்து மேலே. ஸோ இதுலேருந்து தெரியுது நம்மளுக்கு பவித்ரா வந்துட்டு இதுக்கப்புறம் வேறு மாதிரி சூறாவளியாக இருக்க போகிறாங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன்ஸில் வேறு பவித்ரா வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பவித்ரா எவ்வளோ பிடிக்கும்? பவித்ராவோட கேம் ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் பயங்கரமாக வேறு லெவலில் பண்ணுவாங்க. அதே மாதிரி முத்துக்குமரனும் இந்த வாரம் வந்துட்டு நாமினேஷன்ஸ் வந்திருக்காரு. ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வாரம் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், போய் பாருங்கள். சர்ப்ரைசிங்காக நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. பாய் நண்பர்களே.